ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆளுநர் கொடுத்த அந்த ஒரு விருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து இல்லை நான் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா வந்து இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநரை அவர் வந்து விமர்சனம் பண்ணி வந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி சூழலில் விமர்சனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து புறக்கணிச்சிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயக்குமாரை பார்த்த உடனே ஓடி போய் கை குலுக்கி அவருடைய நட்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. குடியரசு தினத்தை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர் மாளிகையில் வந்து தேநீர் விருந்து வந்து நடந்துச்சு. அந்த தேநீர் விருந்தில் வந்து அதிமுக சார்பில் வந்து ஜெயக்குமார் வந்து போயிருந்தார். அவரை பார்த்த உடனே தான் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை வந்து ஓடி வந்து கை குலுக்கியிருப்பார். வருஷந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம் இந்த மாதிரி தினங்களில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், முக்கியமான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து சிறப்பு விருந்து வந்து ஆளுநர் வந்து கொடுப்பாரு. அது வந்து வழக்கமான ஒன்று தான். தேநீர் விருந்து வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து தேநீர் விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதற்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஆளுநர் தரப்புலேருந்து அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் வந்து ஆளுநர் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தை போலவே இந்த வருஷமும் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேநீர் விருந்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த தேநீர் விருந்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த தேநீர் விருந்தில் வந்து முதன்முறையாக தமிழக வெற்றி கழகத்துக்கும் வந்து அழைப்பு வந்து விடுத்திருந்தாங்க. அதனால் வந்து விஜய் வந்து போவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து விஜய் வந்து போகலை, அதில் வந்து கலந்துக்கல. ஏன் அப்படின்னா விஜய் வந்து ஏற்கனவே தமிழக வெற்றி கழக கட்சி மாநாட்டில் வந்து ஆளுநர் பதவி எதற்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பினார். சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேட்டிருக்கு அப்படிங்கிறது சம்மந்தமாக ஆளுநரை சந்தித்து வந்து மனு கொடுத்தது ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வியும் வந்து எழுந்துச்சு. மனுவும் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் சட்டசபை உரை வந்து ஆளுநர் வந்து வாசிக்காமல் போனதற்கு விஜய் வந்து கண்டனமும் வந்து தெரிவித்தார். இந்த மாதிரி வந்து ஆளுநருக்கு அகெயின்ஸ்டாக தான் விஜய் வந்து பண்ணியிருக்காரு. அதனால் விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேநீர் விருந்தில் வந்து கலந்துக்கல, புறக்கணிச்சிட்டாரு. இப்போ இந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்ட கட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுக கலந்துக்கிட்டாங்க, தேமுதிக கலந்துக்கிட்டாங்க, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போதைக்கு வந்து அதிமுக மற்றும் பாஜக ரெண்டு கட்சியும் வந்து வெளிப்படையாக வந்து கூட்டணியில் வந்து கிடையாது. அதிமுக இனிமேல் எந்த காலத்துலையும் பாஜக கூட கூட்டணி வைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இன்னொரு புறம் பாஜக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உட்காந்து பேசினா பிரச்சனை சரியாயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. இதில் வந்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களான அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, சரத்குமார் இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதிமுக சார்பிலேருந்து ஜெயக்குமாரை தாண்டி பாலகங்கா, தேமுதிக சார்பில் வந்து எல்கே சுதீஷ், பார்த்தசாரதி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி.கே. வாசன், புதிய தமிழகம் கட்சி தலைவரான கிருஷ்ணசாமி இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ இதில் வந்து ஜெயக்குமார் உள்ளிட்டோர் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அங்கே வந்து தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை வந்து ஜெயக்குமாரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஜெயக்குமார் கிட்ட வந்து கை கொடுத்து அன்பாக வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. ஜெயக்குமார் அண்ணாமலை பார்த்தோன்னே எந்திரிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து ஜெயக்குமாரும் ஹெச் ராஜாவும் பார்த்தீங்கன்னா சிரித்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து இது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா வந்து அதிமுக, பாஜக ரெண்டு கட்சியுமே வந்து இப்போதைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு எதிரெதிராக தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி ஒரு தேநீர் விருந்தில் வந்து சகஜமாக வந்து பேசிகிட்டு இருக்குது. ஒருவேளை 2026 சட்டசபை தேர்தலில் திரும்ப அதிமுக, பாஜக கூட்டணி வந்து வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் பலரையும் வந்து யோசிக்க வச்சிருக்கு. நன்றி.